மாவட்டம் ஏலகிரி மலை ஏழைகளின் ஊட்டு என்று அழைக்கப்பட்டு பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் ஒரு இடமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில திருப்பத்தூர் அடுத்த ஜோலார்பேட்டை வக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்து நேற்று ஏலகிரி மலைக்கு தேங்காய் மற்றும் வெல்லம் வியாபாரம் செய்வதற்காக ஏலகிரி மலையின் அடிவாரம் வக்கனம்பட்டியிலிருந்து ஏலகிரி மலைக்கு போறாரு. அங்க வந்து நேற்று முழுக்க வியாபாரம் முடித்துக் கொண்டு இன்று காலை வந்து ஏலகிரி மலையிலிருந்து தனது வீடான வக்கனம்பட்டி நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஏலகிரி மலையின் 12வது வளைவுல ஒரு அந்த மலையின் அடிவாரத்துல 2 கரடிகள் வந்து அங்க இருந்திருக்கிறது. அந்த கரடியை வந்து கிருஷ்ணமூர்த்தி பார்க்காமல் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென 2 கரடிகளும் அந்த கிருஷ்ணமூர்த்தி மீது தாக்குதல் நடத்தி பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டது. அந்த கரடியிலிருந்து தப்பி சென்ற கிருஷ்ணமூர்த்தி உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் வந்து மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்றாங்க. பல மணி நேரம் 108 ஆம்புலன்ஸ் வராத காரணத்தினால வந்து அங்கிருந்து உடனடியாக அங்கிருந்து அவருடைய மகனுக்கு மணிகண்டன் என்பவருக்கு தகவல் சொல்றாங்க. தகவலின் பேரில் வந்து மணிகண்டன் வந்து தனது 2 சக்கர வாகனத்திலேயே ஒரு கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இந்த நிலையில ஏலகிரி மலையில பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சூழ்நிலையில இந்த பட்டப்பகலில் வந்து அந்த கரடி தாக்கியது அந்த பகுதி மக்களிடையும் பொதுமக்களிடையும் பீதியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் வந்து ஏலகிரி மலையில இரவு நேரங்களில் சுற்றுலா பயணிகள் செல்லும் காரணத்தினால் வந்து பல ஆண்டுகளாக வந்து ஏலகிரி மலை வழிபாதையில சோலார் மின்விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் மேலும் வந்து அந்த மலை அடிவாரத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஒன்று தனியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது அந்த சுற்றுலா பயணிகள் அந்த பகுதி பொதுமக்களின் பெரும் எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் நம்ம சொல்றாங்க. இது வந்து அரசு வந்து நிறைவேற்றுமா என்பது அந்த பொதுமக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஏலகிரி மலையில கரடி தாக்கியது பொதுமக்களிடையும் சுற்றுலா பயணிகள் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கு. தகவல்களுக்கு